ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வெளிப்பாட்டை குறித்து பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் நம்மளால அறிந்து கொள்ள முடியல. நம்ம வாழ்க்கையில தான் நடக்கிறதுனால நமக்கு சில காரியங்களை நம்மளால அறிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. நம்முடைய அறிவுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட அறிவுக்கும் பொதுவாக மனித அறிவுக்கும் ஞானத்திற்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்கள், அநேக காரியங்கள் நடக்குது. நமக்கு மறைவா இருக்குது. அந்த மறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறார். அதான் வெளிப்பாடு. எபிரேயர் 4 அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றார் பாருங்க. எபிரேயர் 4 அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாதுன்றார். அப்ப அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துறார். அவருடைய ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாதுன்றாரு. சங்கீதம் 139 7 8 வசனங்கள். சங்கீதம் 139 7 8 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? இது தாவீதின் சங்கீதம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அடுத்த வசனம் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்றார் தாவீது. உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? பிரசன்னத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்றாரு. நான் வானத்துக்கு ஏறினாலும் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு வந்தாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். இடத்துல இருக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறி நான் வந்தாலும், நான் பரலோகத்துக்கு வந்தாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்துக்குள்ள போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன் என்றாரு. அதே சங்கீதம் 33 13 15. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர் செய்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார். அவர் தான் சிருஷ்டிக்கிறார், அவரே பார்க்கிறார். அவர் சிருஷ்டித்ததுனாலதான் நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம் எல்லாத்தையுமே. இப்ப நான் ஒரு பெயிண்டிங் பண்றேன்னா அந்த பெயிண்டிங் எப்படி பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். எந்தெந்த கலரை நான் யூஸ் பண்ணேன், ஏன் யூஸ் பண்ணேன், எந்த கலரோட மிக்ஸ் பண்ணேன், எந்த நோக்கத்தோட அந்த பெயிண்டிங்கை நான் உருவாக்குனேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அது மாதிரி நம்மளை உருவாக்குன கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியும். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தும்படி, அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கின்ற, பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அதே இது பாத்தீங்கன்னா யோபு 26 அதிகாரம் 6வது வசனம். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. பாதாளம், நரகம், பரலோகம் எல்லாமே அவர் கண்ணுக்கு முன்னாடி திறந்திருக்கின்றார். அப்ப அதுல இருந்துதான் நமக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை, எஸ்தருடைய வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கை, மோசேயுடைய வாழ்க்கை, அபிகாயிலுடைய வாழ்க்கை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடினமான பாதை. யோபுடைய வாழ்க்கை கடினமான வாழ்க்கை தான். யோசேப்பு, எஸ்தர், தானியேல், மோசே, அபிகாயில் எல்லாருமே பாத்தீங்கன்னா கடினமான ஒரு பாதை, சோர்வை தருகின்ற ஒரு பாதை வாழ்க்கை, தனித்து விடப்பட்ட நிலைமை. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யோபும் பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டு இருக்கிறார். யோசேப்பு பாத்தீங்கன்னா ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஜீவிதம். எஸ்தர், தானியேல், மோசே, அபிகாயில் இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அலோன்.
நீங்க 23 வருஷம் இந்த ஊழியத்துல அநேகம் பேர் 90% இல்ல, கிட்டத்தட்ட எல்லாருக்குள்ளயும் நான் தனியா இருக்கிறேன், ஐம் அலோன், ஐம் அலோன்ற இந்த தொனி இருக்கு எல்லாருக்குள்ளயும். நம்ம ப்ரே பண்ணும்போது ஆனா வெளிப்படுத்துவார், ஐம் அலோன்னு நினைக்காத, நான் உன்னோட இருக்கிறேன். யோசுவாட்ட சொன்னது போல நான் சொல்லுகிறேன், மோசையோட இருந்தது போல நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் தான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சு விடப்பட்டது போல இருக்கும். அது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் அறியலைன்னு வைங்க, ஆண்டவர் அறியலைன்னா நமக்கு அது துக்கமா இருக்கும், பாரமா இருக்கும். ஆனா ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளும் போது, வேதத்தை நம்ம அதிகமாக படிக்க 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 உங்க வாழ்க்கையில பார்க்கும்போது, யோபு எல்லாத்தையும் இழந்தார். சொத்தை இழந்தார், பிள்ளைகள் இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஆனா ஒண்ணு இழக்கல, எதுனா ஆண்டவர் அவரை இழக்கல. யோசேப்பு பாத்தீங்கன்னா சொந்த தகப்பனை விட்டு தாயை விட்டு பிரிஞ்சிட்டாரு, அவங்க சகோதரர்கள் இருந்தும் இல்லாத போல ஆயிருச்சு, ஒரு அடிமை வாழ்க்கை, போத்திபார் வீட்டுல சிறைச்சாலையில ஒரு தனிச்சு விடப்பட்ட நிலைமை. ஆனா பாத்தீங்கன்னா யோசேப்போட கர்த்தர் இருந்தார். எஸ்தர் ஒரு அனாதை, ஆனா ஆண்டவர் கூட இருந்தார். தானியேல் பாத்தீங்கன்னா 17 வயசு பையன் அடிமையா ஒரு அந்நிய தேசத்துல பாபிலோன்ல போய் அடிமையா இருக்கிறான், ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறார். மோசே பாத்தீங்கன்னா அதே மாதிரி 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு, ஆனா அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல தனிச்சு விடப்பட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார். மாதிரி அபிகாயில் குடிகார புருஷன், திராகிதன், முரடன், தனிச்சு விடப்பட்டது போல, ஆனா ஆண்டவர் கூட இருந்தார். இவங்கெல்லாம் எந்த செய்யாதவங்க, தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இவங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நமக்கு திருஷ்டாந்தமாக, நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கிறார். இவங்க வாழ்க்கை மூலமா நமக்கு ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு எலியா கிட்டதான் வளரணும், எலியாவுக்கு கீழே உருவாக்கணும்னு எலிசா வச்சிருந்தாரு. ஆனா ஒரு டைம் வரும்போது எலியாவை ஆண்டவர் எடுக்கிறார், எலிசா கண்ணு முன்னாடி. பாத்தீங்கன்னா எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கேன்னு கதறும் போது, நான் உன்னோட தான் இருக்கிறேன்னு காமிக்கிறார் எலிசாவோட ஆண்டவர். அது மாதிரி இவங்க எல்லாரோட இருந்த தேவன், யோபுவின் தேவன், யோசேப்பின் தேவன், எஸ்தரின் தேவன், தானியேலின் தேவன், மோசேயின் தேவன், அபிகாயிலின் தேவன் நம்மோட இருக்கிறார். இதுதான் இதெல்லாம் காமிக்கிறார். நீ தனியா இல்லை, நான் உன்னோட இருக்கிறேன். இதுதான் வெளிப்பாடு. வெறும் ஒரு தீர்க்க தரிசனம்ன்றது மேலோட்டமா ஒரு ஃபார்மட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெவலேஷன் இருக்கணும். வெறுமனே ஒரு ப்ராஃபஸி சொல்றேன், ஒரு தரிசனம் பார்த்தேன், ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்றது காரியம் கிடையாது. வாட் யூ ஸ்பீக், இல்ல என்ன இருந்தது உள்ள, நீங்க பேசினது உள்ள சாரம் என்ன, அந்த கரு என்ன, அதுதான் முக்கியம். அதுல ஒரு ரெவலேஷன் இருக்கணும். இது எப்படி பாத்தீங்கன்னா, என்னோட சொந்த அனுபவத்துல சில ஜெபிக்க வரும்போது அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுக்கெல்லாம் அதால நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு சகோதரி என்கிட்ட மாசம் ஜெபம் பண்ண வருவாங்க. ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருந்தேன். மாசம் ஒரு நாள் போய் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். போகும்போதெல்லாம் நிப்பாங்க. என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னால தொலைஞ்சு போன தன்னுடைய 5 வயசு பையன் இங்க மெரினா பீச்சுக்கு போயிருக்காங்க ஃபேமிலியா, பையன் காணாம போயிட்டான். 20 வருஷமா அவனை கண்டுபிடிக்க முடியல, போலீஸால யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. என் பையன் கிடைப்பானான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க, பல வருஷம் முன்னாடி என் புருஷன் என்னை விட்டு போயிட்டார்.
எங்க இருக்காருன்னு தெரியாது. என் புருஷன் திரும்பி வருவாரா? அப்ப அதுக்கு எப்படி நீங்க ப்ராஃபஸி சொல்லுவீங்க? என்ன நடந்தது? ஏன் இது நடந்தது? ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார்? இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவத்தை ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்றால் ஒழிய நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஸோ தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் மேலானது வெளிப்பாடு. ஸோ வித்தவுட் ரெவலேஷன் there is no value for that prophecy. அதனாலதான் ரெவலேஷன், ஏன் இந்த ரெவலேஷன் கூட முக்கியம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டபோது ஆண்டவர் பேசின காரியம் அது. ஸோ அது இன்னும் டீட்டெயிலா நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கர்த்தர் நமக்கு நம்ம அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த வெளிப்பாட்டின் மூலமாக. ஒரு தாய் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு கசப்பான காய்கறிகளை கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாது இது நல்லதுன்றத. அது மாதிரிதான் நமக்கும் தாய்மார்கள் வந்து தங்க பிள்ளைகளுக்கு சில நல்ல சொல்லும் போது அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளாது. சின்ன பிள்ளைன்னு இல்லை, வாலிப பிள்ளைகள் நான் சேர்த்து சொல்றேன். சின்ன பிள்ளைகளாவது நீங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி இதை செஞ்சேன்னா நான் அதை தரேன், நான் சாக்லேட் தரேன், நீ இந்த காயை சாப்பிட்டேன்னா உடனே நான் சாக்லேட் தரேன்னு சொல்லி ஏதோ பண்ணலாம். வாலிப பிள்ளைங்க அப்படி இல்லை, நான் சாக்லேட் நான் வாங்கிப்பேன் எனக்கு தெரியுன்றோம். அந்த பிள்ளைங்க நல்ல காரியம் தான் சொல்லுவீங்க, ஆனா அது தெரியாது, புரியாது அவங்களுக்கு. அது மாதிரிதான் சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாரு நமக்கு தெரியாது, ஆனா நல்லது செய்கிறாரு. நம்ம அறிவு கெட்டாத காரியம் அது. நான் மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நண்பர்களே இல்லாதபடிக்கு என்னை வச்சிருந்தார். இப்போ அப்படித்தான், நண்பர்களே இல்லாதபடிக்கு. என் கூட படிச்சவங்க யாரோடையும் நான் ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கட்டும், ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல என் கூட படிச்சவங்க, தூர்தர்ஷன்ல என்னோட ஒர்க் பண்ணவங்க, சினிஃபீல்ட்ல என்னோட வேலை பார்த்தவங்க, யாரோடையும் என்னோட இணைஞ்சிருக்க முடியல. விடல் ஆண்டவர். பொசசிவ் காட். தமிழ்ல எரிச்சல் உள்ள தேவன் இருக்குது, ஆனா அது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் வந்து பொசசிவ் காட், நீ எனக்கு மட்டும்தான். அதனாலதான் என்னை காட்டிலும் தன் தாயையாவது தன் தகப்பனையாவது தன் சகோதரனையாவது சகோதரியாவது மனைவியாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு சீசனா இருக்க முடியாது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வந்தாதான் எனக்கு சீசனா இருக்க முடியும்ன்ற. இதெல்லாம் எமோஷனல் அட்டாச்மெண்ட். இதெல்லாம் தான் டிட்டாச் பண்ணுவார். அது நமக்கு தெரியாது. அது நமக்கு பெயினை தரும், அது நம்மளுக்கு வந்து வலியைத்தான் தரும். ஏன் இப்படி பண்றாரு, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நான் நல்லதுதானே சொல்றேன், நல்லதுதானே செய்யறேன், ஏன் என் பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், ஏன் என் பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா இதுதான் அந்த அன்பு. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா நல்லா யோசித்து நான் சம்மப் பண்ணி சொல்றேன். அது டீட்டெயிலா பேசுனீங்கன்னா கடைசியா ஒரு ஆன்சர் வந்து அந்த அன்பு. என்னுடைய அன்பை என் பிள்ளை புரிஞ்சுக்கலையே, நான் நல்லதுதானே சொல்றேன், நல்லதுதானே சொல்றேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை. அந்த அன்பு தான். சில சமயத்துக்கு ஹஸ்பண்டுடைய அன்பை மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவியுடைய அன்பை ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்காத போது இதான் பிரச்சனை வருது. அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுதான் வெளிப்பாடு. இப்ப நான் சொல்றேன், இது வந்து எப்படி கிடைச்சது, ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால. பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கையில இப்ப பிரசன்ட் வேர்ல்ட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பூரா டெசர்ட்டா இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, அப்படியே வனாந்தரம், வெறும் மணல் தான், கடுமையான வெயில். அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. நம்ம ஏர் கண்டிஷன் போட்டு உள்ள உட்காந்துக்கிறோம், கார்லயோ வீட்டுக்குள்ளேயோ. ஆனா அந்த சிவில் ஒர்க் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்க, அந்த கட்டிட வேலையை பார்க்கறவங்க அந்த வெயில இருந்து வேலை பார்ப்பாங்க. ஒரு சமயம் அப்படி ஜபிக்கிறவங்களுக்காக கூட்டு போனாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஜபிக்கிறதுக்காக. ஒரு 10க்கு 10 தான் இருக்கும் அந்த ரூம். 20 பேர் இதுல உட்காந்துருக்காங்க, படுத்திருக்காங்க. மத்தியானம் 1 மணி.
ஏசி ஓடுது, ஆனா ஏசி ஓடுதா இல்லைன்னே தெரியல. வேணா வெயில்ல வெளியே அவ்வளவு வெயில், டெசர்ட். ஒரு காருடைய ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி விற்கிறார் அவரு. அந்த இடத்துல ஜெர்மன் இருக்கா, இறங்கினால நடக்க முடியல. அவர் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு இருக்குது, காரா நிக்குது. அவர் என்ன, அவருடைய வேலை என்னன்னா, என்ன காரெல்லாம் ஏலத்துக்கு வருதோ அந்த காரை பூரா அவர் எடுத்துருவார். ஏலத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்குவார். ஃபுல்லா அத குமிஞ்சு கிடக்குது டெசர்ட் முழுக்க. யாருக்கு இப்போ உங்களுக்கு பென்ஸ் கார் இந்த மாடல், இந்த ஹெட்லைட் வேணும் அப்படின்னீங்கன்னா அவருக்கு தெரியுது எந்த இடத்துல நிக்குது அந்த கார், அதுல இருந்து அந்த லைட்டை கட்டி கொடுப்பாங்க நமக்கு. அப்படி அது ஒரு பிசினஸ், அது பயங்கரமான பிசினஸ். அது செவிக்கிறதா போட்டு போயிட்டாரு. எனக்கு நடந்தா கண்ணெல்லாம் எரியுது, அப்படியே தக 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 தகன்னு இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் குளிர்னா குளிர், அவ்வளவு குளிர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல மிதமான சூழ்நிலை, நல்ல மிதமான, நல்ல பச்சை பசேல் இருக்குது, நல்ல தண்ணி, நல்ல ஒரு. இப்படி ஏன் வித்தியாசமா ஆண்டவர் வச்சிருக்கிறார்? தட்பவெப்ப நிலைய, இந்த கிளைமேட்டை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? பேலன்ஸா இல்லையேன்னு இருக்கும் நமக்கு. இதெல்லாம் நிர்ணயிக்கிறாரு அவர் தான். ஏன் அப்ப இப்படி வைக்கிறார்? எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும்ன்றதுதான். இதெல்லாம் இப்படி இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இடமோ மனிதர்களோ சூழ்நிலையோ நமக்கு பரிகாரம் கிடையாது. இயேசுதான் பரிகாரம். அதுக்குதான் அதெல்லாம் அனுமதிக்கிறார். யோசிப்புக்கு என்ன ஒரே இது, போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்ததுக்கு ஒரே ஒரு அவருக்குள்ள திடன், என் கர்த்தர் என்னோட இருக்கிறார். யோபுக்கு அதுதான். யோபுடைய வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லா டீட்டெயிலா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்படணுமான் இருக்கும். ஆனா கர்த்தர் தான் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஆண்டவர் தான் அவரையே சார்ந்திருக்கும்படியாக நடத்துவார். நமக்கு தெரியாது, பின்னாடி நடக்க நமக்கு தெரியாது. அதுதான் வெளிப்பாடு. ஏன் இப்படி நடத்துறார்? ஏன் உங்க பையன் காணாம போன இன்னும் கிடைக்கல? ஏன் அவங்களை விட்டுட்டு போன ஹஸ்பண்ட் ஏன் திருப்பி வரல? இவங்களுக்கு என்ன, அந்த பையன் திருப்பி வரணும், திரும்ப கிடைக்கணும்ன்றது தாய்க்கு. அதே மாதிரி மனைவிக்கு தன் புருஷன் திரும்ப கிடைக்கணும்னு. அப்ப அது எப்படி அப்படின்போது நம்ம தீர்க்க தரிசனமாக அந்த பையனை ஆண்டவர் திரும்பி உனக்கு கொண்டாந்து கொடுப்பார், அந்த புருஷனை திரும்ப உனக்கு கொண்டாந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்றது தீர்க்க தரிசனம். ஆனா அதை காட்டிலும் அந்த ரகசியத்தை சொல்லணும். அவங்க அறிவுக்கு ஞானத்துக்கு மறைவான அந்த ரகசியத்தை அவங்க வெளிப்படுத்தணும். ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சா அதை சொல்லணும். அந்த ரூட், வெளியே இருக்கிற செடி கொடி, அந்த பூக்கள், அந்த பழங்கள் காய்கள், அது இல்லை. அந்த கிளைகள், அந்த அடிமரம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தர்றது. ஆனா பூமிக்கடியில் இருக்கிற வேறு என்னன்றதான் வெளிப்பாடு. ரூட் காஸ் என்ன? ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு படிச்சு முடிச்சு வந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க ஒரு டாக்டருக்கும் பல வருடங்கள் அனுபவம் உள்ள ஒரு டாக்டருக்குள்ள வித்தியாசம். ஒரு தலைவலி அப்படின்னு போனீங்கன்னா, படிச்சு முடிச்ச ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவர், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்னா தலைவலிக்கான டேப்லெட் கொடுப்பார். பல வருஷங்களா டாக்டரா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, இது எது நிமித்தம் தலைவலி வந்துச்சு, கூல அதாவது குடிச்சிங்களான்னு கேட்பாரு. என்ன சாப்பிட்டீங்க, இன்டைஜஷனா இல்ல அலர்ஜியா, ஏதோ ஒண்ணு குளிர்ச்சியா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி காமிச்சு ரூட் காஸ் எதுவோ அதுக்கு தான் மெடிசன் தருவாங்க. அதேதான் ப்ராஃபஸிக்கும்
ரெவலேஷன் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம வந்து வெளிப்பாடு உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு ப்ரையாரிட்டியை கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு ரெவலேஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடுத்துற உடையை காட்டிலும் நம்ம சரீர சுகம்தான் முக்கியம். நம்ம சரீரத்தை மூடுகிற வஸ்திரத்தை காட்டிலும் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காத, சுகமா இருக்கிறத முதல்ல முக்கியத்துவம் கொடு. அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்றேன், என்ன குடிக்கிறேன், அது முக்கியம் இல்லை. அதுக்கு பெருசா நீ வருத்தப்படாத. ஐயோ அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கல, இப்படி இது நினைக்காத. சாப்பாட்டை குறிச்சு ரொம்ப அங்கலாய்க்காத. நீ ஜீவனோட உயிரோடு இருக்கிற பார், அதை பாருங்க. அதை நம்ம கத்துக் கொடுக்குற. அடுத்து பணத்தை காட்டிலும் குணம்தான் முக்கியம்ன்றத போவாஸ் ரூத்துடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக் கொடுக்கிறார். போவாஸ் வந்து அவ்வளவு பெரிய செல்வந்தன், பணக்காரன். ஆனா அவர் அந்த பணத்துக்கு முக்கியம் கொடுக்கல. அவர் அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ரூத்துடைய குணத்தை தான் பார்க்கிறார், அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதுதான் வெளிப்பாடு நமக்கு. இப்ப பணம் எவ்வளவு இருக்கு, ஒருத்தட்ட சொத்து எவ்வளவு இருக்குது, அவங்க என்ன போஸ்ட் இருக்காங்க, என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அது முக்கியம் இல்லை. அவங்க கேரக்டர் என்ன, அதுதான் முக்கியன்றதை கத்துக் கொடுக்கிறாரு. அதே மாதிரி பணத்தை காட்டிலும் விவேகம் முக்கியம், ஞானம் முக்கியம், புத்தி முக்கியம்ன்றது அபிகாயில் வாழ்க்கை மூலமா கத்துக்கொள்கிறோம். நாமல் பெரிய பணக்காரன், ஆனா அவன்கிட்ட விவேகம் இல்லை. பின்னாடி நடக்கக்கூடியத நிதானிக்கக்கூடிய விவேகம் இல்லை. தாவீதுடைய காரியத்துல நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம கத்துக் கொடுத்துட்டார். அப்ப அபிகாயிக்கு இருந்த விவேகம் நாவால்கிட்ட இல்லை. அதே மாதிரி நீதிமொழிகள் 17:1 நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிட வெறும் துணிக்கையே நலம். சண்டை போட்டு சஞ்சலத்தோடு கூட வீடு நிறைய நல்ல கொழுமையான பதார்த்தங்கள், டைனிங் டேபிள் ஃபுல்லா கொழுமையான நல்ல பதார்த்தங்கள் இருக்குது. ஆனா சண்டை சச்சரவு அதோட நீ சாப்பிட முடியாதுன்ற. அது சாப்பிட்டாலும் அது என்ன சாப்பிட்ற, அது சந்தோஷத்தை தராது, திருப்தியை தராதுன்றாரு. அமெரிக்கையோட அமைதியா சமாதானமா சந்தோஷமா சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம்ன்ற. அப்ப நம்மளுக்கு வந்து அதிக பொருட்களோட சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதை காட்டிலும் கொஞ்சம் பொருளோட சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது மேலானதுன்றது வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுகளோட இருந்து நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் தீர்க்கதரிசி, இன்னொருத்தர் வெளிப்பாடுகளுள்ள தீர்க்கதரிசி. எது முக்கியம் கேட்டீங்கன்னா அந்த வெளிப்பாடுகளுள்ள தீர்க்கதரிசி. அதனாலதான் நல்ல அதிக வருடங்கள் ஊழியத்துல அனுபவம் உள்ளவங்க, அதிகமாக வேதத்தை நல்லா தியானிக்கிற மூத்த ஊழியக்காரங்க சாதாரண சொல்ற வார்த்தை வந்து சரியான வார்த்தையா இருக்கும். வயதுல குறைந்த அனுபவம் இல்லாத ஒருத்தர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் அது மேலானது. அதே மாதிரி சுய புத்தியை காட்டிலும் தேவ சித்தம் மேலானது. நாம ஒண்ணு சுய புத்தியில இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்றதை விட ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இது என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கேட்டு செய்யறது சரியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கூகுள் இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதற்கும் நமக்குள்ள டிஃபரன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற இந்த வெளிப்பாடு. இப்ப காண ஒரு கல்யாணத்துல நம்ம குறிச்சு பார்த்தோம் வெளிப்பாடு. யோசேப்பின் வாழ்க்கையை குறித்த வெளிப்பாடு பார்த்தோம். அநேக நேரங்கள் அபிகாயிலுடைய வாழ்க்கையை அதிகமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதுல அதிகமான வெளிப்பாடுகளை நம்ம பெற்றிருக்கிறோம். எஸ்தருடைய வாழ்க்கை அதிகமாக நம்ம தியானிச்சிருக்கோம். அதுல அதிகமான வெளிப்பாடை நம்ம பேசியிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அது இப்ப நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போட்டு, ஏஐல போட்டு காணாம ஒரு கல்யாணத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அது ஒரு தகவல் கொடுக்குது. அது வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கும் ரெவலேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
காணா ஒரு கல்யாணத்துல இருந்து நான் என்னெல்லாம் கத்துக்கலாம்னு சொல்லி நீங்க ஏஐ கிட்ட கேட்குறீங்க. ஏஐ வந்து ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மடமடன்னு கொடுக்குது. அதற்கும் கர்த்தனம் கொடுக்குற அந்த வெளிப்பாடு பேசுறதுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? எத்தனை பேர் அப்படி பார்த்துருக்கிறீங்க? இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணவங்க நீங்க சொல்லலாம். ஒரு மெசேஜை நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு தீசிஸ் நீங்க ஏஐயோட ஹெல்ப்போட நீங்க ஒரு தீசிஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே இது உங்க அறிவை பயன்படுத்தி அப்படியும் ஒரு தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா நான் நடத்திக்கிட்டே போயிட்டேன்னா இது பிரசங்கமாயிரும். நீங்க யோசிச்சு நீங்க ஃபீல் பண்ணி நீங்க இப்படி இருக்கலாம்னு சொல்லி இமேஜின் பண்ணி சொல்லும் போதுதான் அது மெடிடேஷனுக்குள்ள வரும். மெடிடேஷன் அதுதான். இது என்னவாக இருக்கும்ன்றத நம்ம அதிகமா யோசிச்சு இப்படி இருக்கலாமோன்னு ஒரு 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 ஐடியாக்குள்ள வரம் பாருங்க. அதுதான் மெயின். அதுதான் தியானம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஆல்ரெடி என்னெல்லாம் இருந்ததோ அதான் சொல்லுது. புதுசாக ஒரு காரியத்தை அது சொல்ல முடியாது. ஆல்ரெடி வாட் இட் ஹேஸ், அதுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் என்ன பண்ணுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. ஆனா நமக்கு புதிதான காரியம் 2-3 இயர்ஸ் பேக் நான் பெங்களூருக்கு போயிருக்கும் போது அநேக வாலிப பசங்க ப்ரே பண்ண வந்தாங்க. நிறைய பேர் வருவாங்க. அந்த வாலிப பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த +2 முடிச்சவங்க எல்லாருமே என்ன கோர்ஸ் சேர போறேன்னா சேர்ந்திருக்கேன் அப்படின்னா எல்லாமே ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு அடுத்த வருஷம் நான் அதே பெங்களூருக்கு போயிருக்கும் போது அதே பசங்களை மீட் பண்ணேன். ப்ரே பண்ண வந்திருந்தாங்க. அப்ப இந்த 1 இயர் என்ன கத்துக்கிட்டேன்னா எங்களுக்கு டீச்சிங் ஸ்டாஃபே இல்லை. நான் டீச்சிங் ஸ்டாஃபே இல்லை. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இனிமே படிச்சு வந்துதான் எங்களுக்கு டீச் பண்ணணும்ன்றாங்க. அப்ப இது எங்க இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா அவங்க இது ஏற்கனவே உள்ள ஒரு திங்கிங் டேங்க்னு சொல்ல முடியாது. திங்க் பண்ற டேங்க்ல அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, புள்ளி விவரங்கள். ஒரு கல்யாணத்துல நீங்க அந்த நம்மளுக்கு சரித்திர புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இந்த பைபிள் வந்து இதுல வரக்கூடியதெல்லாம் இந்த ராஜாக்கள்லாம் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க, அந்த ராஜாக்கு அப்புறம் எந்த ராஜா வந்தார், அந்த ராஜாக்கு அப்புறம் எந்த ராஜா வந்தாரு, இது எல்லாமே ஹிஸ்டரி. அதுல இருந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாமே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்குது. அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் அந்த புள்ளி விவரத்துக்கும் நம்ம அதே மாதிரி ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ரெவலேஷன் வெளிப்பாட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம். அது ஒரு மிஷின், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஃபீலிங்லாம் கிடையாது, உணர்ச்சிகளோ உணர்வுகளோ கிடையாது. எப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம பிரெயினுக்குள்ள டிஃபரன்ஸ். நான் பிரெயின்ல இருந்து ஒன்று சொல்றேன்னு வைங்க, என்னோட இன்டெலிஜென்ஸ்ல இருந்து என்னோட அறிவுல இருந்து நான் சொல்றது, அதுல என் ஃபீலிங்ஸ் இருக்காது. அப்படிதான் அது கொடுக்குது. அதோட ஃபீலிங் கிடையாது அதுக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எலிசாவை கிரியேட் பண்ணேன். எப்படி அந்த மியூசிக் வாசிக்கும் போது, சுரமண்டலம் வாசிக்கும் போது எப்படி அவர் மேல ஒரு அனாயிட்டிங் வந்து இறங்கிச்சு, எப்படி ப்ராஃபஸி சொன்னாருன்றத. அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டையும் வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணிச்ச ஒழிய நான் எலிசாவை நான் ஃபீல் பண்ண மாதிரி அது ஃபீல் பண்ணல. அந்த மூமெண்ட் எப்படி இருந்திருக்கும், எப்படி அவரு கண்ணை மூடி இருப்பாரு, கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி கேட்டிருப்பாரு. பக்கத்துல அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவன் அவன் தியானத்தோட வாசித்திருப்பான். வித் மெடிடேஷன் ஆண்டவரை குறிச்ச தியானத்தோட வாசித்திருப்பான். அப்பதான் அவர் மேல ஒரு அபிஷேகம் வருது. அப்ப அவருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்திருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்ன்றத
நான் ஃபீல் பண்ண மாதிரி அந்த எலிசாவை நான் ஃபீல் பண்ண மாதிரி அது ஃபீல் பண்ணல. பட் ஒரு படத்தை கொண்டாந்துட்டேன் நான் எனக்கு உள்ளுக்குள்ள நினைச்சத ஒரு சித்திரமாக கொண்டாந்துட்டேன் ஒழிய அது அந்த ஃபீலிங் நான் ஃபீல் பண்ணது அதுக்கு தெரியாது. எலிசாவை பத்தி அதுக்கு தெரியாது. அது ஒரு மிஷின், நோ லைஃப். அது உயிர் இல்லாதது, நான் உயிருள்ளவன். ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, என்னுடைய இதுல அன்பு இருக்குது. நான் எலிசாவை நேசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்க மேடையில போய் நிற்கும் போது எனக்கு என்ன மாதிரி உணர்வு வரும்னா, மோசே நின்று ஊழியம் செய்த இடம், சாமுவேல் நின்று ஊழியம் செய்த இடம், எலியா, எலிசா, யோசேப்பு, தானியேல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், பேதுரு, பவுல், தோமா, அப்போஸ்தலன் யோவான், இவங்கெல்லாம் நின்ன இடத்துல கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார்ன்ற உணர்வோட தான் நான் பேசுவேன். எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ சாதாரணமா பேசுற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் பேசுறது ஆழமான விஷயம். அந்த ஆழமான விஷயத்த நான் ஆழமாவே சீரியஸா நான் பேசினேன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு ஹியூமரா அவசியமான்ட்டு. அப்ப நானும் யோசிச்சது உண்டு, என்னுடைய நேச்சர் அதை பாதிக்குதோ, என் பிரசங்கத்தை பாதிக்குதோன்ட்டு. நிறைய பேர் கண்டம் பண்ணியிருக்கிறாங்க என்னைய, இந்த அளவு சிரிப்பு அவசியம் இல்லைன்னு. 3 நாள் காலையில இருந்து ராத்திரி வரைய கர்த்தர் அறிவார். நான் மேடையில் நின்று எவ்வளவு நேரம் பேசணும், அதே மாதிரி மேடைக்கு கீழே இறங்கி வந்த பிறகு ராத்திரி நான் படுக்கைக்கு 1 மணிக்கு போவேன். ராத்திரி 8 மணிக்கு உட்காந்து 1 மணி வரைக்கும் இன்ஃபார்மல் மீட்டிங் நடக்கும். அவ்வளோ தூரம் ஊழியக்காரர்களுக்கு நான் ஊழியம் பண்ணிட்டு வந்த பிறகு 3 நாள் அப்படி இரவும் போலும் ஊழியம் பண்ணிட்டு வந்த பிறகு அதை நடத்தினவர் சொன்னாரு, இவ்வளவு சிரிப்பா அப்படின்னாரு. சோர்ந்து போனேன். அப்பதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனோட இதை படிச்சேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு இடத்துல சொல்றார், அவர் இன்னொரு கண்ட்ரி கனடாக்கு எங்கேயோ போயிட்டு, கனடாக்கு நினைக்கிறேன், அங்க போய் பிரசங்கம் பண்ண போறார். இவர் இருக்கிறது லண்டன், இவர் அங்க கெஸ்ட் ஸ்பீக்கரா போய் பேசுறார். அந்த சர்ச்சில் ஒரு அம்மா சொல்லிச்சான், இவ்வளவு ஜோக்கா சொல்லணும் பிரசங்கத்துல அப்படின்னுச்சான். அது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு, என் வாழ்க்கையில இன்னைக்குதான் ரொம்ப குறைவான ஜோக்கு நான் சொன்னேன்றார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நம்மளுடைய இயல்பை நம்ம மாத்திக்கொள்ள கூடாது. அப்பதான் யோசித்தேன் நான், நம்ம நம்ம பேசுற கண்டென்ட் ரொம்ப ஆழமானது. அதை எப்படி கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர், டீச்சிங்னாலே அவர் தான் ஒரு உதாரணம் சொல்ல பயப்படுவார். பைபிளை விட்டு வெளியே போய் ஒரு உதாரணம் சொல்றதுக்கு அவ்வளவு பயப்படுவார். தன் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்றதுக்கே பயப்படுவார். எங்க அதை விட்டு நம்ம வெளியே போயிடுவோமோ. ரொம்ப இயல்பா ஆண்டவர் தான் நமக்கு முன் உதாரணம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். அவரு தனி மனிதன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்ன்றதையும் நமக்கு வாழ்ந்து காமிச்சு போயிட்டாரு. ஒரு ஊழியத்தை எப்படி செய்யணும்னு ஊழியத்தையும் செஞ்சு காமிச்சு போயிட்டார். ஆண்டவரே மனுஷனா நமக்கு எல்லாத்தையுமே முன் உதாரணமா காமிச்சு போயிட்டார். இயேசு கிறிஸ்து சின்ன சின்ன கதைகளா தான் பேசிட்டு இருக்கிறார். ஒரு விவசாயி கதையை சொல்றாரு, விதை விதைக்கிறாரு பத்தி. நல்ல சமாரியன் கதை சொல்றாரு, இளையகுமாரன் கதை சொல்றாரு, ராத்திரியில ஒரு சிநேகிதன் சாப்பாடு கேட்ட காரியத்தை சொல்றாரு. இதெல்லாம் கதைகள் தான் சொல்றாரு. அப்ப நம்ம நாம என்ன உணரணும், ஜனங்க நம்ம பேசுறத சரியாக வாங்கி கொள்ளணும். அதற்கு உதாரணங்கள் சொல்லும் போது அவங்க ஈஸியா புடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த ஓமைகளாக பேசுறார், பேரபிள்ஸ். அதுல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. நம்ம பேசும்போது எஸ்தரை குறிச்சு பேசும்போது, யோசேப்பை குறிச்சு பேசும்போதும் எனக்கும் யோசேப்புக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேசுறேன் நான். ஒரு உறவு இருக்குது.
என்னுடைய மூத்த சகோதரன் தானியேல், என் மூத்த சகோதரன் யோசிப்பு, என் மூத்த சகோதரன் பவுல் அப்படின்ற ஒரு உணர்வோடு நான் பேசுறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த உணர்வு இருக்கா? கிடையாது. வெறும் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். அது வேண்டாம்னு சொல்லல. நீங்க ஒரு 20 புஸ்தகத்தை நீங்க படிச்சு 200 புஸ்தகத்தை 2000 புஸ்தகத்தை காணாவூர் கல்யாணத்தை பத்தி 2000 புஸ்தகம், அந்த 2000 புஸ்தகத்தையும் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் ஒழிய அதை மாத்திரமே சார்ந்து இருக்கக்கூடாது. அதுல உங்க ஃபீலிங்கே வராது. அதுல இருந்தா எடுத்து இப்ப நான் பேசினேன்னா இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. அது ஒரு ஹிஸ்டரி கொடுக்கும், அவ்வளவுதான். நம்ம சொல்றது ரிலேஷன்ஷிப். நான் யோசேப்பை பத்தி பேசும்போது உங்களுக்கும் யோசேப்புக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. நான் அபிகாயிலை பத்தி பேசும்போதும், நான் தானியேலை பத்தி பேசும்போதும், மோசே குறித்து பேசும்போதும் அந்த தேவ மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வராது. அது ஒரு மெக்கானிக்கல், லாட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கும், லாட் ஆஃப் டீடைல். ஆனா அதுல நமக்கு வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன், நான் வாங்கினது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, மோசையோட நான் இருந்த அனுபவம் மாதிரியாது. அவர் 2 தடவை 40 நாட்கள் இருந்தார். முதல்ல ஒரு 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்து 10 கட்டளைகளை வாங்கிட்டு வர்றாரு. அதைத்தான் என்ன பண்ணார், இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு உடச்சு போட்டார். அகைன் திரும்பவும் போய் 40 நாட்கள் இருந்துட்டு வர்றார். சோ 40 நாட்கள் அவர் ஆண்டவர் சமூகத்துல இருந்திருக்கிறார். அதை குறித்து நீங்க மெடிடேட் பண்ணும்போது அந்த 40 நாட்கள் என்ன நடந்தது, எப்படி இருந்திருக்கும் இரவும் பகலும், நீங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துக்கு போனேன், சீனாய் மலை உச்சிக்கு. ராத்திரி 12 மணிக்கு போனோம். நல்ல நிலாவளிச்சு அன்னைக்கு. ஏன்னா பகல் எல்லாம் போனா அந்த வெயில்ல ஏறவே முடியாது. 7 கிலோமீட்டர் அப்பு போகணும், 7 கிலோமீட்டர் டவுன் வரணும். ஸ்டெப்பெல்லாம் கிடையாது, கைப்பிடியெல்லாம் கிடையாது, தவழ்ந்துதான் போகணும். யோனத்தானும் ஆயுததாரியும் எப்படி தவழ்ந்து போனாங்களோ அப்படி தவழ்ந்தான் போகணும். உயிரை பணைய வச்சுதான் மேல போகணும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 5 கிலோமீட்டர் நமக்கு உயிரை கையில பிடிச்சுதான் போகணும். அங்க போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்லாம் நான் பிளான் பண்ணிட்டு போறேன். அங்க போய் இருந்து நல்லா கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணலான்னு. அங்க போட்டா குளிர் பாத்தீங்கன்னா, அங்க போட்டிருந்த அந்த ஜெர்கின்லாம் ஒண்ணுக்கும் யூஸ் இல்லை. எல்லாமே பனியில நனைஞ்சு போயிடுச்சு. வாயை திறக்க முடியல, கட 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 கடன்னு அடிக்குது, கைப்படிக்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் மோசே இருந்திருக்கிறாங்களே, அந்த அனுபவம். நீங்க எதை பேசினாலும் உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதை சொல்லும் போதுதான் ஜனங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வருவாங்க. நீங்க அனுபவித்திராத ஒன்ன சொல்லும் போது உங்களால இன்வால்வ் பண்ண முடியாது. உங்க பேச்சை கேட்கிற ஜனங்களும் அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நீங்க அறிவுல இருந்து பேசினா அவங்க அறிவுக்கு தான் போகும். உங்க உள்ளத்துல இருந்து பேசினா அந்த உள்ளத்துக்கு போகும். ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ட் ஆகணும். அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிரியேட்டிவிட்டி கிடையாது. அது it creates some visuals, it creates some scripts. அது அழகா பண்ணுது, ஆர்கனைஸ்டா இருக்குது. ஆனா அது ஃபீல் பண்ணிச்ச ஏதாவது கிடையாது. அது எதையும் ஃபீல் பண்ணல. ஆனா நீங்க பண்றது அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது. நீங்க இருக்கீங்க அதுல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வரும்போது நம்ம பார்த்து எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க வெளிப்பாட சொல்லும் போது முழுக்க முழுக்க நீங்க தான் அதுல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தான் முன்னாடி நிப்பாட்டி அவர் உங்கள்கிட்ட இருளிலே சொன்னதை நீங்க வெளிச்சத்துல வந்து பேசுறீங்க. அது ஒரு சேச்சுரேட் ஆயிரும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்றதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கூகுள் சர்ச்ல போட்டு எடுக்கிறது, ஸ்டடி நோட்ஸை பார்த்து எடுக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கமெண்ட்ரில இருந்து எடுக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு சேச்சுரேஷன் ஆயிரும். ஆனா
நீங்க ஆண்டவர்கிட்ட சன்னிதானத்துல உட்கார்ந்து, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து வெளிப்பாடுகளை வாங்கி பேசும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு மன நிறைவு இருக்கும். கர்த்தர் பேசுகிற காரியம் நம்மள்கிட்ட வெளிப்படுத்துறது யாருன்னா, ஒரு வெளிப்பாடு நம்ம சொல்றோம்னா அந்த வெளிப்பாடை தருகிறவர் கர்த்தர். ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார்ன்ற அந்த இது ஏஐல கிடைக்காது. எப்படின்னா, நாங்க அந்த தூர்தர்ஷன்ல நான் கேமராமேனா இருக்கும்போது பிரஸ் மீட் நடக்கும். முக்கியமான ஒரு முதல் மந்திரி, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், இந்த மாதிரி தலைவர்கள் பேசும்போது, பிரஸ் மீட் பண்ணும்போது இவங்க பிரஸ் பீப்புள், ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அதை ஷார்ட் ஹேண்ட்ல அவங்க எழுதுவாங்க. மட நிறைய பேருக்கு ஸ்டெனோகிராஃபர்ஸ், அந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேருக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியும். அப்படி சில சிம்பிள்ஸ் தான் எழுதியிருப்பாங்க, மொத்தம் எழுதிடுவாங்க. ஆனா அதுல இருக்கிற பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா அப்படியே போட்டிருப்பாங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரும். ஆனா சில இதுல மட்டும்தான் அதுல சாராம்சம் என்னன்றது கரெக்டா வரும். நீ மொத்தத்தையும் அப்படி கொடுக்கறது ஒரு பிரயோஜனம் கிடையாது, டயர்டாயிருவீங்க. நான் 2 மணி நேரம் பேசுறேன், 2 மணி நேரம் பேசுறதையும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிடுது, அப்படியே எழுதிடுது ஃபுல்லா நோட்ஸ். அது ஃபுல்லா உட்காந்து நீங்க படிச்சீங்கன்னா டயர்டாயிருவீங்க. அதுல என்ன காரியங்கள் இருக்குதோ அதை மாத்திரம் எடுத்து அதில் அவங்க ஃபீல் பண்றது அதில் இருக்குது. அது அவங்க எப்படி அதை ஃபீல் பண்றாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணி பேசப்பட்டதுன்றது. அப்ப இது 2 காரியம் தான். ஒண்ணு, அதுல ஒரு டெலிவரன்ஸ் நடக்குது. நம்ம பேசும்போது ஒருத்தனுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் உண்டாகுது, ஒரு ஆறுதல் உண்டாகுது, திடன் உண்டாகுது, ஒரு விடுதலை உண்டாகுது. ஏன்னா அது ஆவியில நடக்கிற காரியம். அடுத்தது அது அவங்க வெளிப்புறத்துல அவங்க வாழ்க்கையில அது நடக்கும். அதே மாதிரி ஆண்டோட்டது நான் அது எனக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா. அந்த சந்தோஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்காது. இப்ப இதையும் அது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பேசுனது எல்லாத்தையுமே அபவுட் ஏஐ, இப்ப நீங்க பேசுனது எல்லாமே அது இருக்கும் அதுல. இதெல்லாம் இன்புட். அதுதான் நம்மளுக்கு இது ஒரு அனுபவம். இட் இஸ் an experience with God. எக்ஸ்பீரியன்சிங் காட்னு சொல்லலாம். ஆண்டவரோட கூட மோசே இருந்தது போல, பவுல் இருந்தது போல, எலியாவும் எலிசாவும் இருந்தது போல, நம்ம அவரோடு கூட இருந்து பெற்றுக்கொள்கிற அனுபவம் வேற எதுல இருந்து கிடைக்காது. அதான் வெளிப்பாட்டின் மேன்மை.